என்ன எடுத்துக்கிறோம்? இப்போ ஆடு மாடு எல்லாம் புல்லு மேயுது, அதான் மேய்தல். இப்போ அதை அப்படி எப்படி நாம போய் காத்த மேயறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 23ஆம் சங்கீதத்தை சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில். இதுக்கு என்ன அர்த்தம்? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை எல்லாம் கொண்டு போய் புல் இருக்கிற இடத்துல விட போறாருன்னு அர்த்தமா? இல்ல. அதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட் இருக்குல்ல. அதோட அர்த்தம் என்ன? பசுமையான, ஃபாதர் அழகா அந்த பாட்டை பாடுவார், பசுமையான புல்வெளியில் நடக்க செய்பவர். அது ஆக்சுவலா டிரான்ஸ்லேஷன்ல பசுமையான புல்லுன்னு தான் இருக்கும். அதோட அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரத்தை, கர்த்தருடைய வார்த்தை புல்லின் மேல் இறங்குற பனித்துளியை போல இருக்குமா. புல்லுனா நம்மளை தான் குறிக்குது. அதுலதான் அந்த வார்த்தை இறங்குமா, வந்து இறங்குமா. அப்போ அந்த புல்லுள்ள இடங்களில் என்னை கண்டு என்ன செய்யறாரா? மேய்க்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் என்ன போஷிக்கிறாரு, என்ன வார்த்தையினால கொடுக்கிறாரு. உலக பிரகாரமா எடுத்துக்கிட்டா கூட, இந்த வசனத்தை வாக்குத்தத்தமா எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, அப்படி எடுத்தா கூட கர்த்தர் என்னை என்ன செய்யறாரு? கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துகிறார், தேவைகளை சந்திக்கிறார் அப்படின்னு அர்த்தம். மேய்தல் என்றால் என் தேவைகள் சந்திக்கப்படுதல், ஆகாரம், எனக்கு ஜீவன் கொடுக்கிறது, அல்லது எனக்கு சர்வை பண்றதுக்கு காரணமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம சாப்பிட்றது எப்படி நம்ம உடம்புக்கு தேவையோ அதே மாதிரி மேய்தல் அப்படின்னு அர்த்தம். இப்ப வசனம் இங்க என்ன சொல்லுதான்? எப்ராயிம் காற்றை மேய்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்ராயிம் காத்தை சாப்பிட்டு தான் சர்வை பண்ணுவான், காத்துனாலதான் அவனுடைய வாழ்க்கை சர்வைவல் நடக்கும் அப்படின்னு இருக்கு. இது எப்படிங்க காத்துனால சர்வைவல் நடக்கும்? காத்தை எப்படி மேய்தல் அப்படின்னு கேட்டா, இப்போ அதுவும் கொரோனாவில இருந்து அது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம அத்தனை பேருடைய லைஃபும் காற்றை அடிப்படையாய் கொண்டது. எது அப்படின்னு கேட்டா, பேசிக் உங்க கையில் இருக்கிற செல்போன், அடிப்படை உங்க கையில் இருக்கிற செல்போன். செல்போன் எப்படி இயங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க கையில ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, இன்னொருத்தர் கையில ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ஒரு சின்ன டப்பா மாதிரி. இப்ப நீங்க போடுற கால் எப்படி அமெரிக்கால இருக்கிறவருக்கு, அரேபியால இருக்கிறவருக்கு, ஆஸ்திரேலியால இருக்கிறவருக்கு எப்படி போகுது, இந்த கால் எப்படி போகுது? நீங்க நம்பர் இதுல போடுறீங்க, போட்ட உடனே இங்கிருந்து ஒரு கனெக்ஷன் மேல இருக்கிற சேட்டிலைட் செயற்கைக்கோளுக்கு போகுது. அந்த செயற்கைக்கோள் இங்கிருந்து அத்தனை ஆயிரம் கிலோமீட்டர்ல இருக்கு, 300 கிலோமீட்டர்ல ஆரம்பிச்சு 39,000 கிலோமீட்டர் வரைக்கும் சேட்டலைட் வச்சிருக்காங்க. அங்க போகுது. அங்கிருந்து நீங்க அமெரிக்கா நம்பரை போட்டீங்கன்னா, சரி இப்படி சொன்னாங்க ஈஸியா புரியும். அமெரிக்கால ஒருத்தர் உங்களை கூப்பிடுறாரு, கூப்பிட்ட உடனே +91 அப்படின்னா இந்தியாவுக்கு மேல இருக்க சேட்டலைட்டுக்கு வந்துடும். அங்கிருந்து கீழே கிட்டத்தட்ட எத்தனையோ 100 கிலோமீட்டரோ 1000 கிலோமீட்டரோ 2000 கிலோமீட்டரோ கீழே வரும், உங்க போனுக்கு வருது. நடுவில் நெட்வொர்க் வேற இருக்குது. இவ்வளத்தையும் தாண்டி இவ்வளோ விஷயமும் எவ்வளவு நேரத்தில் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செகண்ட்ல நடக்குது, மிஞ்சி போச்சுன்னா 2 செகண்ட் 3 செகண்ட். சில வாட்ஸ்அப் நம்பர்லாம் போட்ட உடனே கிடைக்கும், அப்படி போட்ட உடனே அங்க போயிடும். சில நேரத்தில் 2-3 செகண்ட் லேட் ஆகலாம், அவ்வளவுதான். இதுதான் காற்றிலே நம்முடைய சர்வைவல். இது இப்படிதான் கனெக்ஷன் நடக்குது. சரி, ஆனால் இந்த காற்று அடிப்படையாய் கொண்ட இந்த செல்போன் இல்லாவிட்டால், இன்டர்நெட் இல்லாவிட்டால், வைஃபை இல்லாவிட்டால், நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நிலைமையை யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்க நிலைமைய, நான் போன் யூஸ் பண்ண மாட்டேன், இன்டர்நெட் வைஃபை இதை எதையும் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க, உங்க வாழ்க்கை நடக்குமான்னு மட்டும் பாருங்க. 80% நடக்காது, 80 to 90% என்ன செய்யாது? நடக்காது. 100% நடக்காது. எப்படி சொல்றேன்னா, 80% நேரடியா காத்த நம்பி நம்ம இருக்கிறோம். இப்ப நீங்க எங்க போனாலும் முதல்ல உங்களை என்ன கேட்கறாங்க தெரியுமா? உங்க நம்பர் கொடுங்கன்னு தான் கேட்கறாங்க. உங்க நம்பர் என்ன? அது ஆதார் நம்பரோ அல்லது செல்போன் நம்பரோ. ஆதார் நம்பர்னா உடனே கம்ப்யூட்டர்ல போட்டு பாக்குறாங்க. பார்த்த உடனே கம்ப்யூட்டர்ல உங்க நம்பர் வரணும், உங்களை பத்தின டீடைல்ஸ் வரணும். அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு கஸ்டமர் கேருக்கு போனாலும் சரி, ஒரு வேலைக்கு போனாலும் சரி, ஒரு இ சேவை மையத்துக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் உங்களுடைய நம்பர், உங்களுடையதான அந்த நெட்டு அது இல்லாட்டி நடக்காது. எங்க வேணா போங்க, நெட் டவுனா இருக்குது சார், இப்ப பண்ண முடியாதுன்னு ஒரே விஷயம் சொல்லிடுறாங்க. சோ காற்று தான் இன்னைக்கு அடிப்படை, சர்வைவல் எல்லாமே நடக்குது. இந்த காற்றை வச்சுதான் கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 60-50% போயிட்டு இருந்துச்சு. கொரோனா வந்துச்சு, எல்லாத்தையும் காத்துக்கு மாத்திட்டாங்க. உதாரணமா, உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு ஆன்லைன் கிளாஸஸ் முழுக்க காற்றை நம்பிச்சு. அடுத்து உங்க வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோம் காற்றை நம்பிச்சு. அடுத்து உங்களுடைய பண பரிமாற்றம், பேங்க், ஜிபே அல்லது போன்பே என்ன வேணா இருக்கட்டும், உங்களுடைய காற்றை நம்புச்சு. இப்போ உங்க பண பரிமாற்றம், வேலை, படிப்பு, ஆகாரம்,
இன்னைக்கு தனியார் ஆகார் நிறுவனங்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க டோர் டெலிவரி. அவங்க எழுதியிருக்காங்க அவங்களோட எடிட்டோரியல்ல, இன்னும் 10 வருஷத்துக்குள்ள இந்தியாவுடைய இரவு சாப்பாடு முழுக்க எங்க கண்ட்ரோல்ல இருக்கும்னு எழுதியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஜனங்கள் ஆன்லைன்ல வாங்கி சாப்பிட தொடங்கிட்டாங்க, பழகிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆர்டர் போடு, ஆர்டர் போடு, அவ்வளவுதான். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஆர்டர் போடுற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ எல்லாமே ஆன்லைன், வேலை ஆன்லைன், படிப்பு ஆன்லைன், அப்புறம் உங்களுடைய பேங்கிங் எக்கானமி ஆன்லைன், உங்களுடையதான சாப்பாடு ஆன்லைன், எதை வேணா எடுத்துக்கோங்க. ஒரு எவ்வளவு பெரியதான ஒரு காரியம் கவனிங்க. நீங்க உங்க போன்ல இருந்து சம்பந்தமே இல்லாத இன்னொருத்தருக்கு ஜிபே பண்றீங்க. அவர் ஏதோ ஒரு பேங்க், அவர் என்ன பேங்க் நம்பர் கணக்கில், அவர் நம்பர் தான் நமக்கு வேணும், நம்பருக்கு அனுப்புறீங்க. நீங்க இருக்கிறது கோயம்புத்தூர், உங்க அக்கவுண்ட் இருக்கிறது சென்னைன்னு வச்சுக்கோங்க. நீங்க இங்க இருந்து அனுப்புறீங்க. அனுப்பின உடனே சென்னையில் இருக்கிற அக்கவுண்ட்ல பணம் குறையுதா இல்லையா? குறையுது. நீங்க அனுப்புறவரு டெல்லியில இருக்கிறாரு, அவர் அக்கவுண்ட் கோயம்புத்தூர்ல இருக்குது. நீங்க டெல்லிக்கு அனுப்பின உடனே இங்க அக்கவுண்ட்ல மாறுதா இல்லையா? இல்ல ஒரு செகண்ட். இதுக்கு நடுவுல இவ்வளத்தையும் நெட்வொர்க் மாதிரி நடுவுல இருக்கிறவங்க யாருன்னா ஜிபே. அவங்க கம்பெனி எங்க இருக்குன்னா அமெரிக்கால இருக்கு. இவ்வளத்தையும் கனெக்ட் பண்றவங்க. இவ்வளவு விஷயமும் ஒரு செகண்ட்ல நடக்குது. பணத்தை அனுப்பிட்டே கேக்குறீங்க, அனுப்பிட்டேன் வந்துருச்சான்னு பாரு. அப்படித்தானே சொல்றோம், அனுப்பிட்டேன் வந்துருச்சான்னு பாரு. சம்பந்தம் இல்லாத பேங்க், சம்பந்தம் இல்லாத ஊரு, சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளு, யாருனே தெரியாது, அவர் ஷாப் பண்ணிருப்பாரு. சார் அனுப்பி விடுங்க சார், அனுப்புறீங்க. சம்பந்தம் இல்லாத கம்பெனி ஜிபே எங்கேயோ இருக்குது. இவ்வளவும் ஒரு நெட்வொர்க்கா மாறி காற்றைத்தான் இன்னைக்கு மைய பொருளாக இருக்கிறது. காத்து இல்ல, கதை முடிஞ்சு. காத்து மட்டும் ஆண்டவர் பிடிச்சிட்டாரு, மொத்த நெட்வொர்க் கொலாப்ஸ். அப்படி ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு கர்த்தர் காற்றை பிடிக்கிறார்னு இருக்கு. 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். இப்படி ஒரு சம்பவம் இருக்கு. நம்ம காத்தை பிடித்திருக்க கண்டேன் என்ன நினைப்போம்? இதை காத்தை பிடிச்சிக்கிட்டு நிக்க போறாங்களா? இல்ல, எல்லாம் ஸ்தம்பிக்க போது, எதுவுமே டிராவல் ஆகாது. காற்றை அடிப்படையாக கொண்ட எதுவுமே வேலை செய்ய போறது இல்ல. இப்ப பாருங்க, நடுவுல திடீர்னு மைக்ரோசாப்ட்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. மொத்த பிளைட்டையும் அங்கங்கே இறக்க சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 3000 பிளைட் இறங்கிருச்சு இம்மிடியட்டாக. ஒரு 10 நிமிஷம் தான் பிரச்சனை. இது உலகளாவிய பிரச்சனையான என்ன ஆகும் பாருங்க. ஓசியா 12:1 காற்றை மேய்கிற காலம். 2வது, நீங்க அனுப்புற மெசேஜ் லிட்டரலாகவே மேய